ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வதித்து வளர்த்துவராக. இந்த வேளையிலும் அநேகர் மகிழ்ச்சியுடன் சிரித்த முகத்துடன் காணப்படுகிறார்கள். ஆனால் மனதில் பல கவலைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கேள்வியானது, என் கவலைகளை போக்க நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வரும் பாடுகள், எனக்கு வரும் நிந்தனைகளை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கவலைகள் வரும்பொழுது நான் யாரிடம் அதை சொல்ல வேண்டும் என்று அநேகருக்கு அநேக விதமான கேள்விகள் உண்டு. வேதாகமத்திலே இதற்கான ஒரு பதிலை நாம் பார்க்கிறோம். வசனம் 1 பேதுரு 5:7 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் உங்களை ஒருவர் விசாரிக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்கள் கவலைகளை தீர்க்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே மற்றவர்களின் கவலைகள், மற்றவர்களின் வேலைகள், மற்றவர்களின் பாரங்களை உங்கள் மீது வைத்து விடுவார்கள். நீங்கள் அதை சுமக்கிற நிலை உண்டு. அதற்காக நீங்கள் மிகவும் வேதனையோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு இந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு தேவன் உண்டு. இந்த வேளையிலும் உங்களுக்கு வரும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அவர் இந்த வேளையிலும் உங்களை சுமக்க வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 55:22 வசனம் இதுமா சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பாரங்களையும் உங்கள் கஷ்டங்களையும் தேவன் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகம் தராத ஆதரவு ஏசாயா 41:10 வசனம் யூதமா சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயப்படாமல் இந்த உலகத்திலே வாழுங்கள். உங்கள் கவலைகளையும் உங்கள் பாரங்களையும் அவர் மேல் வைத்து, உங்களுடைய கஷ்டங்கள், உங்கள் உபத்திரவங்களே அவர் மீது வைத்து, கடந்த வருடங்கள் ஏற்பட்ட அவமானங்கள், கடந்த மாதம் ஏற்பட்ட அவமானங்கள் யாவையும் அவர் மீது வைத்து, இந்த புதிய நாளை புதிய தேவனுக்கென்று ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்துடனே உங்களை பலப்படுத்த, உங்களை திடப்படுத்த, உங்களை வலது கையில் ஆசீர்வதிக்க ஒரு தேவன் உண்டு என்பதை விசுவாசத்தோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றால் தேவன் இந்த வேளையிலும் உங்களை சுமக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். உங்கள் சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், தேவன் அனைத்து காரியங்களிலும் அவருடைய வலது கரம் உங்கள் மீது இருக்கும். தொடங்க இருக்கிற தொழில்கள், நீங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் கரம் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்த தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.